கேரளாவின் நெடும்பாசேரி சர்வதேச விமான நிலையத்தின் அருகே உள்ள குப்பை தொட்டியில் விழுந்து சிறுவன் ஒருவர் உயிரிழந்திருக்கிறார். அண்மை செய்தியாக காண்கிறோம். முழுமையான விவரங்களோடு எமது செய்தியாளர் ரமேஷ்குமார் இணைகிறார். ரமேஷ்குமார், இறந்த சிறுவன் யார் என்பது தெரிய வந்திருக்கிறதா? அவர் இறந்தாரா அல்லது கொலை ஏதேனும் நடந்திருக்கிறதா? விவரங்கள் என்ன? பத்மநாபன், கேரள மாநிலம் கொச்சி நெடும்பாசேரி விமான நிலையத்தின் அருகில் இருக்கும் ஹோட்டலின் வெளிப்புறத்தில் இருக்கின்ற அந்த விளையாடி கொண்டிருந்த பொழுதுதான் இந்த சிறுவன் என்பது உயிரிழந்திருக்கிறான். குறிப்பாக ராஜஸ்தானை சேர்ந்த சௌரப் என்பவரது மகன் ரிடன் ஜாஜு 3 வயதான சிறுவன். இவர் தற்பொழுது அந்த ஹோட்டலில் அருகில் சர்வதேச விமான நிலையத்தின் உள்நாட்டு முனையத்தின் அருகே ஒரு ஹோட்டல் வந்து இருக்கிறது. சௌரப் உள்ளே உணவு அருந்த சென்றிருந்த நிலையில் சிறுவன் 3 வயது சிறுவன் மற்றும் அவரது மற்றொரு சிறுவன், அவரது அண்ணன் என 2 சிறுவர்கள் அந்த பகுதியில் விளையாடி கொண்டிருந்த பொழுது இந்த இளைய மகன் சௌரப் இளைய மகன் குறிப்பாக விடன் ஜாஜு அந்த பகுதியில் இருக்கும் குப்பை குழியில் என்பது விழுந்திருக்கிறார். தொடர்ச்சியாக அந்த சிறுவனை காணாமல் இருந்த நிலையில் அந்த பகுதிகளில் தேடி பார்த்திருக்கின்றனர். ஆனால் கிடைக்காத நிலையில் விமான அந்த துறை அதிகாரிகளும் அதே போன்று போலீசாரும் அந்த பகுதியில் இருந்த சிசிடிவி காட்சிகளை ஆராயும் பொழுது அந்த சிறுவன் அருகில் இருந்த குப்பை குழியில் விழுந்தது என்பது கண்டுபிடிக்கப்பட்டன. உடனே அந்த சிறுவனை அந்த பகுதியிலிருந்து மீட்டு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியில் சிறுவன் என்பது உயிரிழந்திருக்கிறார். தொடர்ச்சியாக அந்த பகுதியில் போலீசார் வந்து விசாரணை என்பது உடலை கைப்பற்றி நடத்தி வருகின்றனர். காரணம், இந்த குழி என்பது ஏற்கனவே திறந்து வைக்கப்பட்டிருந்ததா அல்லது இன்றுதான் அது துவக்கப்பட்டதா இல்லது அந்த 3 வயது சிறுவனின் இந்த உயிரிழப்பில் வேற ஏதாவது மர்மங்கள் இருக்கின்றன என்ற ஒரு கோணத்தில் தற்பொழுது விசாரணை என்பது நடத்தி வருகின்றனர். தனது தந்தை ஹோட்டலில் இருந்து உணவு அருந்த சென்ற பொழுதுதான் இந்த விபத்து ஏற்பட்டிருக்கிறது. சிறுவன் விளையாடி கொண்டிருக்கும் பொழுது குழியில் விழுந்திருப்பதாகவும் சிசிடிவி காட்சிகள் மூலம் அந்த கிடைத்த பதிவுகளை வைத்து சிறுவனை மீட்டு கொண்டு செல்லும் வழியில் உயிரிழந்திருக்கிறார். ஆனால் இதில் வேற ஏதாவது மர்மங்கள் இருக்கின்றன என்ற கோணத்திலும் தற்பொழுது உடலை கைப்பற்றி போலீசார் என்பது விசாரணை நடத்தி வருகின்றனர். பத்மநாபன், காட்சிகளோடு விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி ரமேஷ்குமார்.